எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நேற்று ஆஃப்டர்நூன் எடுத்த விளாக் தான். பெங்களூர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. காமராஜர் சாலை, காமாட்சி மஹல்னு சொல்லிட்டு ஒரு ஆடு பார்த்தேன், யூடியூப்பும் பார்த்தேன். அதனால் அங்கே போகலான்னு டிசைட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் மாதம் மாதம் பாண்டிகோவில் போயிடுவோம். அதுபோல் பாண்டிகோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த எக்ஸ்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி போனோம். அங்கே வந்து வெயிட் கணக்கில் தான் 1 kg வந்து 999. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் போல் தான் போட்டிருக்காங்க. பட் அது பிராண்டட் ஐட்டமானு எனக்கு தெரியல. பட் துணியெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா விதமான ட்ரெஸ்ஸு எக்ஸ்க்ளூசிவ் இது மட்டும் கிடையாது, சாரீஸ் மட்டும் கிடையாது. மற்றபடி லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே நல்லா குமிச்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டியது தான் கஷ்டமாக இருந்தது. எல்லாமே 999, 1025 அப்படிலாம் ரேஞ்சு போட்டிருக்காங்க. பட் இப்போ வந்து நான் அந்த வெயிட் பார்த்து சப்போஸ் ஒரு 10 கிராம் இருந்தால் 85 ரூபா தான் வரும், 20 கிராம் இருந்தான்னா 170 ரூபா வரும். அப்படி தான் அந்த லெவலில் தான் அது இருந்தது. நாங்கள் வந்து பாப்பாவுக்கு எங்கள் பேரன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு இருந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாகிடுது. அது பத்தாது கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் அப்படி நினச்சிட்டு தான் போனோம். பட் வந்து நான் வந்து ஒரு 3 செட்ஸு சுடிதார் எடுத்தேன். அப்புறம் வந்து பேரனுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு, ஒரு 10 ட்ரெஸ் எடுத்தோம். கிட்டத்தட்ட அதை பார்த்து அந்த 5 to எல்லா இயர்ஸ்லாம் கரெக்டாக போட்டு ஏஜ் எக்ஸல் அதெல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க. பட் தேடி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எல்லா கலர்ஸுமே உட்காந்து நல்லா பார்த்து எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறத, ஏன்னா டபுள் டைம் நானே ஹஸ்பண்ட் ரிப்பீட் பண்ணியிருப்போம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி நீட்டாக எலாஸ்டிக்லாம் இருக்கா, உள்ளே ஏதாவது கிழிஞ்சு இருக்கா எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் போட்டோம். வந்து கிட்டத்தட்ட 2900 கிராம் இருந்தது. 2922 ரூபா இருந்தது. நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்போவில் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன வாங்கினேங்கிறத காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸு வாங்க முடியும் அப்படின்னு நான் அப்புறம் தான் வீட்டுக்கு வரப்பட்டு தான் யோசித்தேன். வந்து இந்த ட்ராயர்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட விலை தான், மெலிசாக இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து வாங்கணும். எலாஸ்டிக் சரியாக இருக்கா, உள்ள ஸ்டிச்சிங் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். பட் வீட்டில் வந்து பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருக்கோம். எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக தந்தேன் தெரில. பட் இதை போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்னுடைய ரிவ்யூ சொல்ல முடியும். ஏன்னா வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். அதனால் வந்து இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு, தொட்டு பார்க்குறதுக்கு, ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தது. என்னுடைய 3 சுடிதாருமே எனக்கு வந்து கச்சிதமாக நான் வந்து எல் தான் இருந்தது, எக்ஸல் கிடைக்கல. ஒரே ஒரு எக்ஸல் தான் இருந்தது. எல்லு கூட எனக்கு வந்து சூப்பராக இருந்தது. நீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நேராக வந்து அந்த இட்லி கடைன்னு சொல்லிட்டு சிறுபிரியா தேட்டர் பக்கத்தில் ஒரு இட்லி கடை இருக்குது. அது வந்து எங்கள் முந்திலாம் அண்ணா நகருக்கு வரப்பெல்லாம் அங்கே தான் சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. வந்து இட்லி மல்லிகைப்பூ முருகன் இட்லி கடையோடைய பார்ட்னர் தான் போலுக்கு. சூப்பராக இருந்தது. அங்கே உள்ள எள்ளு சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் சாம்பார், நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கை வந்து சூப்பராக முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.